வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. ஜனாதிபதி பசார் அல்-அசாத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் மேற்கத்திய நாடுகள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் உயர்மட்ட ராஜதந்திரிகள் சிரியா தொடர்பாக பேசுவதற்கு சவுதி அரேபியாவில் கூடினார்கள். அந்த கூட்டத்தில் சிரியா மீதான பொருளாதார தடைகளை நீக்குவது குறித்து விவாதிக்க ஐரோப்பிய வெளியுறவு அமைச்சர்கள் ஜனவரி இறுதியில் சந்திக்க ஒப்புக்கொண்டனர். பல தசாப்தங்களாக பழமையான தடைகளை நீக்குமாறு பலமுறை அழைப்பு விடுத்த சிரியாவின் புதிய வெளியுறவு அமைச்சர் அசாத் ஹசன் அல் ஷைபானி சவுதி அரேபியா, எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், பஹ்ரைன், ஈராக், ஜோர்டான், லெபனான் மற்றும் துருக்கி உட்பட பிராந்தியத்தின் வெளியுறவு அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டார். அதில் பிராந்திய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் துருக்கியின் வெளியுறவு அமைச்சரும் கலந்து கொண்டார். என்ற போதிலும் துருக்கியிடம் சிரியாவுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய முக்கிய ஆயுதம் ஒன்று உள்ளது. அதுதான் சிரியாவின் புதிய அரசால் நியமிக்கப்பட்ட புதிய இராணுவ தளபதி. கடந்த மாதம் டமாஸ்கஸை HTS எனப்படும் ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் இயக்கம் கைப்பற்றியதை தொடர்ந்து புதிதாக அமைக்கப்பட்ட அரசு சிரிய இராணுவத்தை மறுசீரமைப்பதற்காக புதிய இராணுவ தளபதி ஒருவரை நியமித்துள்ளது. அவரது பெயர் உமர் மொஹமட் ஜஃப்தாசிம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவருக்கு கடந்த காலத்தில் வேறு சில பெயர்களும் இருந்தது என்பதை அரபு மற்றும் மேற்கத்திய நாட்டு உளவுத்துறைகளுக்கு நன்றாகவே தெரியும். எந்த நாட்டு உளவுத்துறைக்கு தெரிகிறதோ இல்லையோ, துருக்கி உளவுத்துறை MITக்கு புதிய இராணுவ தளபதியின் கடந்த கால பெயர்கள் உட்பட அவரது சரித்திரமே தெரியும். உமர் மொஹமட் ஜஃப்தாசி சிறிய உள்நாட்டு போரில் செல்வாக்கு செலுத்துவதற்கு முன்னர் துருக்கி உளவுத்துறை MITயால் வலைவீசி தேடப்பட்டவர். அவர் துருக்கியிலிருந்து செயற்பட்ட அல் கைதாவின் தளபதி. அவரது நிஜமான பெயர் ஓமர் சிப்டிசி. அல் கைதாவில் அவர் தளபதியாக இருந்த போது அவரது பெயர் முக்தார் அல் துர்கி. துருக்கி பிரஜையாக இருந்த ஓமர் சிப்டிசிக்கு புதிய சிரியா அரசு உமர் மொஹ்மட் ஜஃப்தாசி என்ற பெயரில் சிரியா குடியுரிமை வழங்கியுள்ளது. அவர்தான் இப்போது சிரிய இராணுவத்தில் பிரிகேடியர் ஜெனரல் பதவிக்கு உயர்த்தப்பட்டுள்ளார். சிரியா பாதுகாப்பு அமைச்சின் பொது இராணுவ கட்டளை தீர்மானம் எண் 8 இவரது பதவி தர நிலை அறிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, சிரிய பாதுகாப்பு அமைச்சின் பொது இராணுவ கட்டளை தீர்மானம் எண் 8 வெளியாகியுள்ள இராணுவ உயரதிகாரிகளின் பட்டியலில் 5 மூத்த ஜிஹாதி தளபதிகளும் உள்ளார்கள். துருக்கியின் உஸ்மானிய மாகாணத்தில் பிறந்த 45 வயதான துருக்கி ஜிஹாதி தளபதியான ஓமர் சிப்டிசி 2004 ஆப்கானிஸ்தானில் தனது அல் கைதா வாழ்க்கையை தொடங்கினார். பின்னர் அல் கைதாவின் துருக்கி கிளையின் தளபதியாக முக்தார் அல் துர்கி என்ற பெயரில் அனுப்பப்பட்டார். அல் கைதாவுடனான தொடர்பு காரணமாக துருக்கியில் தேடப்பட்டவரும் தீவிரவாத குற்றவியல் நபராக துருக்கி உளவுத்துறை MIT இவரை தேட தொடங்கியது. துருக்கி உள்துறை அமைச்சு அவரை மிகவும் தேடப்படும் தீவிரவாதிகள் பட்டியலில் அதிக முன்னுரிமை கொண்ட சிவப்பு பிரிவில் பட்டியலிட்டது. அவரது பெயர் மற்றும் புகைப்படத்துடன் கூடிய விளம்பரத்தை வெளியிட்டு அவரை கைது செய்யும் தகவல்களுக்கு வெகுமதியை அறிவித்தது. அதனால் அவர் எல்லையை கடந்து சிரியாவுக்குள் சென்றார். சிரியா மோதலில் HTS இயக்கத்தின் தலைவர் அபு முகமது அல் ஜோலானியின் முக்கிய உதவியாளராக மாறினார். HTS இயக்கம் சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றியவுடன் HTS இயக்கத்தின் தலைவர் அபு முகமது அல் ஜோலானி தமது பெயரை அஹ்மத் அல் ஷாரா என்று மாற்றிக்கொண்டார். முக்தார் அல் துர்கி தமது பெயரை உமர் மொஹமட் ஜிஃப்தாசி என்று மாற்றிக்கொண்டு சிரியா பிரஜை உரிமையும் இராணுவ தளபதி பதவியையும் பெற்றுக்கொண்டார். இவர் தொடர்பாக துருக்கியின் தற்போதைய நிலைப்பாடு என்ன என்பது தெரியவில்லை. ஆனால் சிரிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை துருக்கி ஜனாதிபதி எர்டோகனுக்கு ஏற்பட்டால் எர்டோகனின் துருப்பு சீட்டு இந்த இராணுவ தளபதி உமர் மொஹமட் ஜஃப்தாசியாக இருக்கலாம். துருக்கியும் சரி, ஐரோப்பிய ஒன்றியமும் சரி, அமெரிக்காவும் சரி பழைய பெயர்களை கிளறாமல் புதிய சிரிய அரசுக்கு ஆதரவு கொடுக்கவும் முன்வரலாம். காரணம், புதிய சிரிய அரசு ஈரானுக்கு எதிரி.
அரசியலில் இதெல்லாம் சகஜம். சவுதி அரேபியாவில் நடந்த கூட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் காஜா கல்லாஸ் கூறிய போது, ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு அமைச்சர்கள் ஜனவரி 27 பிரசல்ஸில் கூடி 27 உறுப்பினர்களை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியம் சிரியா மீது விதிக்கப்பட்ட தடைகளை எவ்வாறு அணுகலாம் என்பதை ஆராயும் என்று கூறினார். ரியாத்தில் அவர் செய்தியாளர்களிடம் கூறிய போது, சிரியாவில் அனைத்து இன மத பால் உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு அரசாங்கத்தை ஐரோப்பிய ஒன்றியம் காண விரும்புகிறது என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, HDS இயக்கம் தலைமையிலான புதிய சிரிய அரசு தீவிரமயமாக்கலின் அறிகுறிகளை காட்டவில்லை, மேலும் பெண்கள் மற்றும் பிற இயக்கங்களின் உரிமைகளையும் மதிக்கிறது. பொருளாதார தடைகள் தொடர்பான எந்த ஒரு திறப்புகளையும் ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு விரைவாக மாற்றியமைக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். ரியாத்தில் பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்த பின்னர் சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர் சிரியா மீதான பொருளாதார தடைகளை நீக்குமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுத் சிரியா மீது விதிக்கப்பட்ட ஒருதலைப்பட்ச மற்றும் சர்வதேச தடைகளை நீக்குவதன் முக்கியத்துவத்தை நாங்கள் வலியுறுத்தினோம், ஏனெனில் அவற்றின் தொடர்ச்சி சிரிய மக்களின் வளர்ச்சி மற்றும் மறுகட்டமைப்பை அடைவதற்கான அபிலாஷைகளுக்கு இடையூறாக உள்ளது என்று கூறினார். இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க ராஜாங்க துணை செயலாளர் ஜோன் பாஸ், ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் அனலென்னா பெர்பாக் மற்றும் பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி ஆகியோரும் கலந்து கொண்டனர். சவுதி வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கை, சிரியாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு ஆதரவளிக்கும் விதத்தில் பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தியது. சகோதரத்துவ சிரிய மக்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் அவர்களின் வரலாற்றின் இந்த முக்கியமான கட்டத்தில் அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் ஆதரவையும் வழங்குவதற்கும் நாம் உதவ வேண்டும். சிரியாவை அதன் பொதுமக்கள் அனைவருக்கும் ஒருங்கிணைக்கப்பட்ட சுதந்திரமான பாதுகாப்பான அரபு நாடாக மீண்டும் கட்டியெழுப்ப உதவ வேண்டும். சிரியா மீது நீண்ட காலமாக நடைமுறையில் உள்ள தடைகள் மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வதோ அல்லது ஏற்றுமதி செய்வதையோ மிகவும் கடினமாக்கியுள்ளது. அதனால் உணவு மற்றும் மருந்துகள் உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் எப்போதும் வானத்தை எட்டுகின்றன. சிரியர்களால் அதிக எரிபொருளை கொண்டு வர முடியாது, எனவே எல்லா நேரத்திலும் மின்சாரம் தடைபடுகிறது. தடைகள் நீக்கப்பட்டால் சிரிய மக்களுக்கு புதிய வாழ்க்கை ஒன்று கிடைக்கும்.